இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பருப்பு தொகையல் எப்படி செய்யலாம்னு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் டு பிளேட். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேவையான பொருட்கள்: தோரம் பருப்பு, கடலை பருப்பு, வரமிளகா, உப்பு, புளி, பெருங்காய கட்டி, மிளகு. ஒரு கடாய் சூடு பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் 5 வரமிளகாயை சேர்த்து பெரட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப வறுபடணும்னு அவசியம் இல்லை, லைட்டா உப்பினா போதும், தனியா எடுத்து வச்சிடலாம். இதோடையே 2 பெருங்காய கட்டியை சேர்த்து அதையும் வறுத்து எடுத்து தனியா வச்சுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்து அதையும் இதே மாதிரி வறுத்துக்கோங்க. மிளகு வறுபட்டுச்சுன்னா வெடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டேஜில் அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 4 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து அதை பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. இதை கருக விடாமல் பார்த்துக்கணும். அதனால லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற போதே அதை தனியாக எடுத்து வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது வரைக்கும் நீங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. இப்போ இது எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே எண்ணெயில் நம்ம தோரம் பருப்பையும் வறுத்துக்கலாம். இதை மைசூர் தோரம் பருப்புன்னு சொல்லுவாங்க. கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நார்மல் தோரம் பருப்பை விட, அவ்வளோதான். இதுக்கு எக்ஸ்ட்ராவாக எண்ணெய் சேர்க்கணும்னு அவசியமே இல்லை. ஃபஸ்ட்டு எவ்வளோ சேர்த்தோமோ அதுலேயே எல்லாமே வறுபட்டுடும். இப்போது இது கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இது 5 டேபிள் ஸ்பூன் தோரம் பருப்பு சேர்த்துக்கோங்க. இந்த ப்ராசஸ் எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் செய்யணும், இல்லைனா சீக்கிரமாக கருத்துரும் பருப்பு எல்லாம். அதனால இப்போ இதை எல்லாத்தையும் ஆற விட்டுடுங்க. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நம்ம வறுத்து வச்ச தோரம் பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகாய், பெருங்காயம், கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து இதை அரைச்சிக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி பொடி கிடைக்கும், நைஸாக பவுடர், பருப்பு பொடி மாதிரி. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை இன்னும் கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கோங்க. இந்த பருப்பு தொகையல் கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். லூஸ் ஆயிடுச்சுன்னா சட்னி மாதிரி ஆகிடும். ஸோ தொகையலுங்கிற போது கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது நம்ம சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். அதே மாதிரி சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சுவையான பருப்பு தொகையல் ரெடி. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிடுங்க.